Hi viewers, welcome back to Mary's Kitchen and Learning. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இப்போலாம் பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஈவினிங் வீட்டுக்கு வந்தோனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ டக்குன்னு ரெடி பண்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். இன்னைக்கு நான் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ண வேக வச்ச முட்டை இருக்கு. அதை வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம். இதுக்கு 4 முட்டை நல்லா துருவி எடுத்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நல்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் பொடிசா கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மிளகு ஜீரகம் இது ரெண்டையும் நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ 100 கிராம் கடலை மாவு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண உடனே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சம் கை விட்டு பிழிஞ்சிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்து ஊற்ற வேண்டாம், தண்ணி தெளித்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஃபஸ்ட் அட்டம் போட்டேன், அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ 2வது அட்டம் போடும்போது வீடியோ எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. இதில் நுரை அவ்வளோ சீக்கிரம் அடங்கி போகாது, ஏன்னா முட்டைன்றதால கொஞ்சம் நுரை வந்துகிட்டே இருக்கும். நம்ம கரெக்டான பதத்தை பார்த்து வெந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ ஈஸி, ஸோ டேஸ்டி முட்டை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் உங்கள் கிட்ஸ்க்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இதோட நிறை குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.